வணக்கம்லாம் மாப்பிள. பத்த வைக்க தேவை மேட்ச் பாக்ஸ். அடுத்த 10 நிமிஷத்துக்கு உங்களை சிரிக்க வைக்க போறதுதான் நம்ம இடியட் பாக்ஸ். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சீரியல் பல்பே. ஃபர்ஸ்ட் பார்க்க போற சீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வின்னர் படத்துல பிரசாந்த் சார் காப்பாத்துறதுக்காக வடிவேல் சார் இந்த வந்துட்டேன் அப்படின்னு வருவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தங்க வந்துட்டு காப்பாத்திருக்காங்க. அந்த கலவரத்தை பார்க்கலாம். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த நம்ம சமையல்காரங்க இல்லைங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால சும்மா சமைக்கிறது மாதிரி, காய்கறி வெட்டுறது, அரிசியை கழுவுறது மாதிரி ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருப்போம். நம்ம மைண்ட் அங்க போகுது. நம்ம எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு அசல் சமையல்காரனாவே மாறிடணும் அப்படிங்கறது தான் இங்க சொல்றாரு. போட்டு தள்ளிடணும். அந்த அக்கா கையை கட்டலன்னா அடிச்சிருவேன், கையை கட்டு, வாயில துணி வைக்கணும்னா கத்திடுவேன், முதல்ல வாயில துணி வைன்னு எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கான்னு பாருங்களேன். சுடர் எல்லாரும் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டாங்க. அடுத்து நீ தான் பண்ணணும். என்னடா இவங்க 4 பேர்த்த கூட்டிட்டு போய் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அதை தடுத்து இருந்திருக்கலாம். ஆனா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், இருக்கிறதுல எது கஷ்டமான வேலையோ அதை தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஐயா, எங்க வீட்டுல வாங்கி தர தீபாவளி துப்பாக்கி கூட ட்ரிகர் இருக்குங்க ஐயா. என்னையா அதெல்லாம்? அதாவது இவங்களை பார்த்தா லோ பட்ஜெட்ல சீரியல் பண்ற மாதிரி தெரியல, நோ பட்ஜெட்ல சீரியல் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? ஒண்ணு ஆகல. ஏங்க, மத்தவங்களாவது மனுஷங்க, அங்க என்ன நடக்குதுன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. இது பேய் தானே, ஊர்ல இருக்க பேய் எல்லாம் என்னென்னமோ பண்ணுது, இந்த பேய் என்ன சும்மாவே நிக்குது. சுடரை ஷூட் பண்ண போற விஷயம் இந்த தீபாவுக்கு எப்படி தெரியும்? புரியலையா? இல்லையே. அதானே, எனக்கே தெரியாது. கரெக்டா வந்து குறுக்க நின்னுட்டா சந்தோஷமா செத்து போறேன். அதான் ஹீரோயினை காப்பாத்த வந்த அக்கா, கடைசியில இந்த அக்கா குண்டு பட்டு என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம பாவம் இறந்து போயிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் எல்லாம் வந்துட்டு எப்படி மறந்துட்டு அவங்க எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த லாஜிக்ஸ் எல்லாம் நம்ம மறந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். மரியாதை வீட்டுக்கு வந்து சரி, இங்க இருந்தே நீ ரொம்ப கெட்டு போடுவேன். இது ஸ்டார் விஜய்ல வர தங்கமகள் சீரியல் தான். கப்பிள் சீரியல் அப்படின்னாலே பரிகாரம் சொல்லி இந்த 10 நாளைக்கு பார்த்துக்க கூடாது, 3 மாசத்துக்கு பக்கத்திலே போக கூடாது அப்படின்லாம் பல பரிகாரங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க பரிகாரமே வேற. என்னப்பா எப்படி ஆயிடுச்சு? நான் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில வரைக்கும் இந்த முடிச்சு அவிழக்கூடாது. இதாங்க பரிகாரமே. அதாவது இவங்க ஒன்னாவே தான் இருக்கணுமா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். நீங்க சாப்பிடும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும். நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்கேன். அந்த சாமியாரா பார்த்து எவ்வளவு சூப்பரான ஒரு பரிகாரம் கொடுத்திருக்காரு. இவர் அதை மறந்துட்டு சரக்க பார்த்தவன என்ன ஓட்ட வர்றாரு பாருங்களேன். எதுக்கு இப்ப புடவை கழட்டினா? புடவையையும் வேட்டியையும் ஒன்னா முடிச்சு போட்டுருக்கிறத மறந்துட்டு எதுக்கு திடீர்னு எழுந்து ஓடுன? சாரி, நீ புடவை கட்டிக்கோ. நீதானா அதுக்கு காரணம், அப்ப நீயே கட்டிவிடு. ஃபேமிலியா அதை பார்ப்பாங்க அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையோட நல்ல வேலை பல்லுவோட நிப்பாட்டிட்டாங்க. இல்லடா என்ன இருக்குமோ. சாப்பாடு ஸ்வீட்டா இருக்கு. அப்படியா? நீ ஊட்டி விட்டதான் எனக்கு கொஞ்சம் இனிப்பா தான் இருந்துச்சு. நிஜமாவா? ஆமான்றல்ல. இரு, அப்ப இதான் புருஷன் பொண்டாட்டியோட லவ்னு சொல்லுவாங்களோ? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்கு ஊட்டி விட்டா ஸ்வீட்டா இருக்கு, நீ என்ன ஊட்டி விட்டா ஸ்வீட்டா இருக்கு. அதான் இவருக்கு அதெல்லாம் தெரியாது. இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னப்பா நீ சொல்ற? என்னாச்சு? அதான் இது ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் பெருசா ஒண்ணுமே இல்லை. வழக்கமா அந்த டைல்ஸ்ல ரொமான்ஸ் அப்படின்னாலே வலிக்கு விடுவாங்க. குளமே கிடைச்சிருக்கு, சும்மாவா விடுவாங்க? என்னடி ஆவுன்னா வலிக்கு விழுந்துகிட்டு இருக்கா? வலக்குது மாமா. காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? அடுத்ததா ஸ்டார் விஜய்ல வர கண்மணி அன்போடு வேணான்றீங்களா? இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அந்த அக்காவுக்கு கண்ணுல மருந்து ஊத்துனங்காட்டி நைட் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அதனால அவங்க என்னென்ன அவஸ்தைப்பட்டாங்கன்னு நீங்களே பாருங்க. என் துணியெல்லாம் அப்படியே இருக்கு, உன் துணி யாரு திருடி இருப்பா? என்னோட ஜிப்பா இருக்கு, உனக்கு அது போட்டா குர்த்தி மாதிரி இருக்கும். நம்ம மைண்ட் அங்க போகுது. கூட என்னோட வேஷ்டியும் தரேன், குர்த்தியும் வேஷ்டியும் உனக்கு ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஷோ, என்ன விளையாடுறீங்களா? உங்க பேண்ட் சட்டையை போட்டுட்டு நான் இந்த வீட்ல நடமாடவா? யாரா நீ?
ரொம்ப நல்ல ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி போல. காதலாவது கத்திரிக்காவது எது நடக்காது. அதாவது இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு நடமாட தான் கூடாது, நடனம்லாம் ஆடிக்கலாம். அவங்களாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க. அடிச்சுக்கோங்கன்னு நான் எதிர்பார்த்தா சத்தத்தையே காணமே. அந்த கேவலமான ஐடியாவை போட்டது வேற யாரும் இல்லை, இவன் தானா? ஆமனே. என்ன நடக்குதுன்னு நாமளே போய் பாத்திர வேண்டியதுதான். என்ன இது, சண்டை போட்டிருப்பான்னு பார்த்தா இவ சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த பிளான் போடுறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வேணாமா இதெல்லாம் என்ன ஆக போகுது. மொத்தமாவே சீரியல் வந்து ஒரு 30 நிமிஷம் தான். அதுல ஒரு 12 நிமிஷம் ஆடுக்கு போயிருது. மிச்சருக்கு 18 நிமிஷத்துல 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுறாங்க, உருள்றாங்க, வலிக்கி வலிக்கி விழுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சாங்கை போட்டு ஓட்டிடுறாங்க. மிச்சருக்கு 5 நிமிஷம் தான் வந்துட்டு டைலாகே பேசுறாங்க. ஆனா எனக்கு மட்டும் பக்கம் பக்கமா எழுதி இதை பேசுங்கன்னு கொடுத்து டார்ச்சர் பண்றாங்க. அதாவது இவ்வளவு நேரமா சீரியல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா, இப்போ புதுசா வரப்போற ஒரு சீரியலோட ப்ரோமோ. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரோட்ல வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்களே அந்த எபிக் டீம். மதி மதி அவன் குதிக்க மாட்டான்டா. அவன் கண்டிப்பா குதிப்பானே. இது நிறைய இருக்கு, குதிச்சிடாத மதி. மதி டேய் மதி, அவசரப்பட்டு ஏதோ பண்ணிடாதடா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அக்கா மதி பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. முத தடவை பிரேக்கப் ஆனப்பவே அவன் குதிக்கல, 10வது தடவையாவது குதிப்பான்னு நினைச்சேன். இது 18 ராசியான நம்பர், குதிச்சிருவான். 18 ராசியான நம்பரா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. காதலே விழுந்த காதல் 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 எல்லா படத்திலும் காதல். அதையும் தாண்டி முதல்ல குதி, தாண்டாத. 1 2 3 அது என்னன்னே தெரியலங்க. இப்ப ரீசெண்டா வர ப்ரோமோல எல்லாம் மாடியில போய் இப்படி நின்னுட்டு நான் குதிக்க போறேன்னு சொல்றாங்களே தவிர வேற ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. தலையிலாத்தான் குதிப்பேன். நீங்க வேணா பாருங்க. பேசாம நான் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் தள்ளி விட்டு வந்துடலான் இருக்கேன். என்ன மாமே, இந்த பிரேக்கப்புக்கெல்லாம் இந்த மதி செத்துருவானா? எனக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்காமலையா போயிடுவா? இந்த வாட்டி என்ன சம்பவம் பண்ண காத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த நாய்க்குட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜீ தமிழ்ல வர நினைத்தாலே இனிக்கும் சீரியல் தான். போன வாரம் ஒரு 108 தேங்காயை உடைச்சு நமக்கு கண்டென்ட் கொடுத்தாங்க. இந்த வாரம் என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது நடக்க கூடாது, ஏதாவது பண்ணுங்க. அந்த ராணி அழிஞ்சே. அதான் ஆக்சுவலி இந்த அக்கா போன வாரமே என்னென்னமோ ட்ரை பண்ணி தோத்துட்டாங்க. இந்த வாரமா ஜெயிப்பாங்களா அப்படின்றது பார்ப்போம். நீ அழிஞ்சே ஆகணும், ஏதாவது பண்ணுங்க. தர்கால இருந்து ஸ்ட்ரைட்டா கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. தப்பிக்கவே முடியாது. ஏங்க இவங்க தான் அவரை எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வலைக்குள்ள வந்து ஒரு மாட்டை வச்சிட்டாங்க. இவங்க ஓட வேண்டியதான் அங்க இருந்து தப்பிச்சு. அதை விட்டுட்டு நான் இவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா குத்து வாங்கிட்டு தானே போவேன் அப்படின்னு அங்கேயே நின்னா எப்படி? அந்த சாமியும் பாருங்களேன், நீ கொல்றதுக்கு முன்னாடிலாம் நான் வரமாட்டேன், நீ எப்ப கொல்றையோ அப்பதான் வருவேன்னு வந்திருக்கு. சரி சாமி சொல்லி மட்டும் என்ன குத்தம்? இன்னைக்கு இருக்க டிராபிக் ஜாமுக்கு லேட் ஆகும் தான். அரஞ்சனே காத்தா ஐயனாரு தாடிகார உடம்புக்குள்ளார வந்துட்டாரு. பறந்து போய் மறுபடியும் அவருக்குள்ளேயே போயிருச்சு. இப்ப ஆக மொத்தத்துல அந்த பேய் போச்சா இல்லையா? தோல்வியோட விரக்தியில கடைசியில யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, நானே களத்துல இறங்குறேன்டா அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து பேய் ஏத்திக்க போறாங்க.
பேய்க்கு பேய் மேக்கப் தானே போடணும், இவங்க என்னன்னா ஈகிள் மேக்கப் போட்டு வச்சிருக்காங்க. பொம்மி ஆவிய பத்தின ரகசியத்தை நீதான் காட்டி கொடுக்கணும். என்ன பேய் மாத்தி இவரு மேல ஏறிச்சு போலயே. பொம்மி ஆவி அழிஞ்சிருச்சுன்னா எப்படி எதிர்காலத்தை காட்டுச்சு? பின்னாடி வா. சரியான அறிவு கிட்ட பேயா இருக்குதுங்க. உங்களை வர சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு. அவன் நம்ம எல்லாம் வெயிட் பார்ட்டிங்கறத நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அதான் கேவல விடுறேன்னுட்டு நம்ம எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். உள்ளூர் பேய்க்கே இங்க ஒண்ணும் கிழிக்க முடியலையா? இதுல வெளியூர்ல இருந்து ஜார்ஜினியாவா கீர்ஜினியாவா எல்லாம் சுத்த போய் பித்தள எங்க பேயவே போய் உசுப்பேத்திட்டு இருக்காங்க பாருங்களேன். தம்மன்னா ஆள விடுங்கடா பல்லேலக்கா. நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் நியூ சென்ஸ். இந்த வாரம் நம்ம மீடியா வந்துட்டு நியூஸா மாத்தின முக்கியமான சம்பவங்கள்லாம் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாலிவுட்ல அடுத்து டைவர்ஸ் பண்ணிக்க போற அந்த ஜோடி யார்? நெல்சன் போட்ட அதிரடி கண்டிஷன், பழைய ரூட்டுக்கு மாறிய சிம்பு, தீயாய் பரவிய செய்தி, எச்சரித்த சாய் பல்லவி. அதாவது ஒரே ஒரு மீடியாவை மட்டும் அவங்க பர்டிகுலரா டேக் பண்ணி போட்டவனே மத்த எல்லா மீடியாவுக்கும் ஒரே குஷி. அல்லு அர்ஜுனின் கைதுக்கு பின்னாடி இருக்கும் அரசியல் பின்னணி என்ன? டேய் பாஸ், இழிச்சது போதும், தி ரியல் ஆப் என்னன்னு தெரியுமா? பேசப்படாம விட்ட நியூஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜார்ஜியா அப்படின்ற கண்ட்ரி, அதாவது நிறைய டிராவல் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. SKI ரெசார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஞ்சம் ஃபேமஸான ரெசார்ட் தான். அந்த ஒரே ரெசார்ட்ல 11 இந்தியன்ஸ் வந்துட்டு சஸ்பீஷியஸா இறந்துருக்காங்க. அது அவங்க ஏன் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, அதுல ஏதாச்சும் மோட்டிவ் இருக்கா அப்படின்னு இது வரைக்கும் யாருமே அதை எடுத்து பேசவே கிடையாது. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு. சோஷியல் மீடியால அதிகமா ஆக்டிவா இருக்கவங்களுக்கு அந்த நியூஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பெங்களூரை சேர்ந்த அதுல் சுபாஷோட கேஸ் தான். 34 இயர் ஓல்டான அதுல் சுபாஷ் பீகாரை சேர்ந்த ஒருத்தர் பெங்களூர்ல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. 2019 அவருக்கு நிகிதா சிங்கேனியா அப்படின்றவங்களோட மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பர்சனல் இஷ்யூஸ், அதாவது கொரோனா வந்துச்சு, அப்போ வந்து இவர் பயங்கரமாக கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற நிறைய பர்சனல் விஷயத்தை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. எங்கே வந்துட்டு பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டிவோர்ஸ் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு அவங்க 2 பேரும் மியூச்சுவலாக முடிவெடுத்துக்கிறாங்க. அதுவுமே அவங்க பர்சனல் கால் தான். பட் அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்முக்கு வருது. இவங்க 2 பேர் டிவோர்ஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் இருக்க ஜான்பூர்ல தான் கேஸ் வந்து நடந்திருக்கு. ஒரு கேஸ் முடிகிறப்பையும் நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கேஸாக புதுசா அந்த நிகிதா சிங்கேனியா அப்படின்றவங்க இவர் மேலே போட்டுக்கிட்டே போயிருந்திருக்காங்க. இவர் காம்பன்சேஷனாக மந்த்லி 40,000 வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது எனக்கு பத்தாது, எனக்கு 2 lakhs வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு நிறைய மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ரெஷரை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி போய்கிட்டு இருக்கப்போ கடைசியாக ஒரு ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல் சுபாஷ் கோர்ட்டில் இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன்லாம் ஆண்கள் மேலே வைக்கப்படுறதுனால தான் நிறைய பேர் அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ண, அதுக்கு நிகிதா வந்துட்டு ஆப்போசிட்ல இருந்து அப்பயே நீ இன்னும் சாகலை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருந்த ஜட்ஜ் ரீதா கௌஷிக் அப்படின்றவங்க சிரிச்சிடுறாங்க. சரி, ஜஸ்டிஸ் ஆச்சும் நமக்கு வந்துட்டு கடைசியில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவர் ஒரே ஹோப்போட இருந்தார். ஆனால் அந்த கோர்ட்டில் இருந்த ஜட்ஜே வந்துட்டு இவரை பர்சனலாக கால் பண்ணி ஒரு 5 lakhs வந்துட்டு எனக்கு கொடுங்க, நான் இந்த கேஸை உங்களுக்கு ஃபேவராக முடிச்சு தர்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா, என்னடா இது எல்லாருமே பணம்னு சொல்லி பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்களே, ஸோ இந்த இடத்துல ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுல ரொம்பவே ஹோப்லெஸ்ஸாக வந்துட்டு அவர் போயிடுறாரு. ஃபைனலாக ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ, ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ், லிங்க்டின் இந்த மாதிரி முக்கியமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இலான் மஸ்க் மாதிரியான மோஸ்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு டேக் பண்ணிவிட்டு, இவர் இருந்த NGO குரூப்ஸுக்கெலாம் வந்துட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். இவர் நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. இந்த கேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேஸு. அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கேன். அதில் அவர் முக்கியமாக மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பையன் வந்துட்டு இந்த ஏஜில் தான் வந்துட்டு இதை படிக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி 2038 நினைக்கிறேன், அந்த இயரில் தான் வந்துட்டு அந்த பையன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ என் உயிரை கூட உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ஆனால் இப்போ உன்னால தான் வந்துட்டு என் உயிரே போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்களோட பையனை வச்சு தான் அந்த நிகிதா அப்படின்றவங்க எல்லா டிமாண்ட்ஸையுமே வந்துட்டு வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நிறையா பர்சனல் விஷயம்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம எதுவும் இதுதான் கன்ஃபார்ம், இதுதான் உண்மை, இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிட முடியாது. பட் இருந்தாலும் இது ஒரு அன்ஃபேரான ஒரு டெசிஷன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸை நாங்கள் தொடர்ந்து வந்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்போம். இன்னைத்த கண்டென்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோதான். இதே மாதிரி வேறு செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ ஆன் மீடியாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பை.